எல்லாருக்கும் வணக்கம். மை லிட்டில் கிங்டம்ல இருந்து லட்சுமி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டூ இட் யுவர் செல்ஃப் எடிபிள் பிளே-டோ. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 1 கப் மாவு, எந்த ஒரு மாவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கிறேன். 1/2 கப் உப்பு, 1/2 கப் வாட்டர், அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஏதாச்சும் இருந்தா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல மாவு மற்றும் உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதையும் நல்லா கலந்துக்கணும். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. குழந்தைங்களே செய்யலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்களே கலக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிளேடோலாம் அவங்களே செய்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பக்கத்தில் இருந்துட்டு அவங்க கேட்குற ஹெல்ப் மட்டும் நம்ம அப்பப்போ பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த பிளேடோலாம் குழந்தைங்க விளையாடுறதுனால அவங்க விரல்களுக்கு நல்லா வலுவானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா வலுவடையும். இன்னும் சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இதை எடுத்து வாயில் வச்சா கூட பிரச்சனை இல்லை. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான், எல்லாமே சாப்பிட்ற மாதிரியான ஐட்டம்ஸ் தான். அதனால் வாயில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கப்புறம் கையை விட்டு தண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அந்த பதம் தான். தண்ணி கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கையில் நல்லாவே கலக்கிக்கோங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருபருன்னு உதிரியான மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 to 10 minutes அதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக அந்த பருபரு இல்லாமல் நல்லா சாஃப்டாக விளையாடுற பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம பிளேடோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் அப்படின்னா நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 உருண்டைகளாக பிரித்து எடுத்து அதில் 3 கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த உருண்டையில் ஒரு குழி மாதிரி பண்ணி அதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பவுடர் இல்லை அது லிக்விடை ஆட் பண்ணி அதை திரும்ப நல்லா பிசையணும். அந்த கலர் அப்போ தான் அந்த உருண்டை ஃபுல்லும் நல்லா போய் சேரும். இப்போ அந்த பருபரு தன்மையும் போய் பிளேடோ விளையாடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தையோட இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஆக்டிவிட்டியோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.